அன்பிற்கினியவர்களே வணக்கம். இன்று பிரதோஷ நாள், சிவனுக்கு உகந்த நாள். நாம் அனைவரும் அறிவோம், இந்த பிரபஞ்சத்தின் மூத்த தலைவன் சிவன். இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் சிவன். அவனே ஆக்கல், அழித்தல், காத்தல் ஆகிய 3 தொழில்களையும் நடத்துபவன். இன்றைய தினத்தில் சிவன் அவர்களை நாம் வழிபடும் பொழுது நமக்கான எல்லா வளங்களும் நன்மைகளும் அளித்திட வகை செய்வார் சிவன். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சிவனை வழிபடுதல் மிகவும் அவசியம் ஆகும். சிவனுக்கு 3 விதமான வழிபாடுகள் பொதுவாக கடைபிடிக்கப்படுகிறது. முதலாவதாக சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரங்கள். இந்த 5 மந்திரங்கள் அடங்கிய ஒன்றை எந்த ஒரு சிவனடியார் தன் வாழ்நாளில் ஒரு முறை உச்சரிக்கிறாரோ அவருக்கு பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் கிடைத்ததாக சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த 5 பஞ்சாத்திர மந்திரங்கள் எவை? முதலாவதாக ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை நாம் வாய்விட்டு நிதானமாக சொல்ல வேண்டும். ஓம் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய ஒரு நாசியில் அது சென்று, நமசிவாய என்று சொல்லும் பொழுது மற்றொரு நாசியில் காற்று வெளிவர வேண்டும். உதாரணமாக ஓம் நமசிவாய. இதை போன்று நாம் 108 முறை சொன்னால் அளப்பரிய பலனளிக்கும் என்பது பல சித்தர்களின் கருத்து. ஆனால் இதை நீங்கள் உங்களுடைய நேரம் இருப்பதை பொறுத்து 9 முறையோ 18 முறையோ 27 முறையோ அல்லது 54 முறையோ 72 முறையோ 90 முறையோ 108 முறையோ நீங்கள் உச்சரிக்கலாம். இரண்டாவது மந்திரம் ஓம் சிவாய நம. இதை நாம் வாய்விட்டு உச்சரிக்கக்கூடாது. நம்முடைய ஆழ்மனதில் இந்த மந்திரங்களை ஏற்கனவே கூறியது போல் 9 முறையோ 18 முறையோ 27 முறையோ 54 முறையோ 70 முறையோ 90 முறையோ 108 முறையோ உச்சரிக்கலாம். மூன்றாவதாக உள்ள மந்திரம் ஓம் சிவய சிவ. இதை நாம் வாய்விட்டு சொல்ல வேண்டும். அதேபோல் ஏற்கனவே கூறியது போல் 108 முறை அல்லது தங்களுடைய வசதிக்கேற்ப நேரம் கிடைப்பதை பொறுத்து நீங்கள் கூறிக்கொள்ளலாம். அடுத்ததாக 4வது மந்திரம் ஓம் சிவ சிவ. இந்த மந்திரத்தையும் தாங்கள் வாய்விட்டு சொல்ல வேண்டும். 5வது பஞ்சாட்சர மந்திரம் ஓம் சி. இதையும் வாய்விட்டு சொல்லலாம். ஆக இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் தினமும் உச்சரிக்கும் பொழுது சிவன் நம் அருகில் நின்று நமக்கு துணை நின்று நம்மை வழிநடத்துவார். இதுவே பல பயனாளிகளின் கருத்து. அடுத்ததாக சிவனுடைய சிவபுராண மந்திரமான திருச்சிற்றம்பலம். இதை நீங்கள் முழுவதுமாக ஒரு
புத்தகம் வைத்தோ அல்லது உங்களால் மனதில் ஏற்றம் செய்தோ படிக்கலாம். அடுத்ததாக இந்த திருச்சிற்றம்பலத்தின் ஆரம்பம் எப்படி வரும் என்பதை நான் சில வரிகளை இங்கே தங்களுக்கு கூறுகிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழலிறைஞ்சி. விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்குலியாய், எண்ணிறைந்து எல்லை இலாதானின் பெரும் சீர். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி, முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே, உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா, விமலா விடைப்பகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற துண்ணியனே. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, பொய்யாகின எல்லாம் போயகல வந்தருளி. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மிளிர்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே, ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகும் ஆக்குவாய். காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. கரந்தபால் கண்ணலோடு நெய் கலர்ந்தார் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை, அறம்பாவம் எனும் அரும் கயிற்றால் கட்டி. புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்வுருகும், நலம்தான் இலாத சிறியேற்கு நல்கி. நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்குத் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுராணே. பாசமாம் பற்றறுத்து வாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. பேராது நின்ற பெருங்கனை பேராரே, ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. ஓராதார் உள்ளத் தொளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே. யாவையுமாய் எல்லையுமாய் சோதியனே, துன்னிருளே தோன்றாப் பெருமையனே. ஆதியனே அந்தம் நடுவாகி ஈர்த்து என்னை என்ற ஊர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. காக்கும் என் காவலனே, காண்பரிய பேரொளியே. ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய். மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே. தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள்
ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணேவோ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்லற்கு அறியானே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக் கீழ் பல்லோரும் ஏத்தப் பணிந்து. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இப்படியாக இதை முடித்து இந்த திருச்சிற்றம்பல பாடலை பாட வேண்டும். அடுத்ததாக சிவனின் 9 மந்திரங்கள். இவை மூல மந்திரங்கள் ஆகும். முதலாவதாக ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இரண்டாவதாக ஓம் சதாசிவாய வித்மஹே ஜடாதாராய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். மூன்றாவதாக ஓம் பஞ்சவக்தாராய வித்மஹே அதிசுத்தாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். நான்காவதாக ஓம் கௌரிநாதாய வித்மஹே சதாசிவாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஐந்தாவதாக ஓம் சிவோத்தமாய வித்மஹே மகோத்தமாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஆறாவதாக ஓம் கௌரிநாதாய வித்மஹே ஓம் மகாதேவாய வித்மஹே ருத்ரமூர்தாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஆறாவதாக ஓம் மகாதேவாய வித்மஹே ருத்ரமூர்தாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஏழாவதாக ஓம் பஸ்மாயுதாய வித்மஹே தீஷ்ணதம்ஷாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத். எட்டாவதாக ஓம் தன்மகேசாய வித்மஹே வாக்விசித்தாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஒன்பதாவதாக ஓம் சூலஹஸ்தாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ஈஷ பிரச்சோதயாத். இந்த 9 மந்திரங்களையும் தங்களுடைய நேரம் கிடைப்பதை பொறுத்து நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம். இவ்வாறு சிவனை வழிபட வேண்டும். சிவனை வழிபடுவதற்கு முன் எப்பொழுதும் ஒரு பூஜையை தொடங்குவதற்கு உலகின் மூத்த பூஜைக்கெல்லாம் உரிய கடவுளான அப்பன் விநாயகப் பெருமானை முதலில் வணங்க வேண்டும். அவரை 54 முறையோ 108 முறையோ 27 முறையோ வணங்கிவிட்டு பிறகு தங்களின் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு பஞ்சபூதங்களை வணங்கிவிட்டு பிறகு சிவனை தாங்கள் வழிபடலாம். இவ்வாறு சிவனை தஞ்சமடைந்தவர்கள் தங்களது வாழ்க்கையில் திடீரென வளர்ச்சியை காண்பார்கள். தாங்களும் பலவித துயரங்களிலிருந்து விடுபட்டு வளர்ச்சியை நோக்கி உயிர்கொண்டு நடைபெற இந்த அடியேனின் அன்பு வணக்கங்கள். நன்றி.